ஹாய் டஷுவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 கிங்ஸ் மேரிட் டு அத்தை பொண்ணு நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தலன்னா லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா பாய்ஸ் வந்து ஆரம் வந்து அவங்கள அந்த ரூம் விட்டு வெளியே அனுப்பியிருப்பார். பாய்ஸோட அப்பா வந்து பேச வந்திருப்பாங்க, அதனால் வெளியே அனுப்பியிருப்பாருடா. அதோடு முடிச்சிருந்தேன். வாங்க அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தான் என்ன மாமா ஒரு டென்ஷனாக இருந்த மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே போகிறீங்க. பாய்ஸ் எல்லாம் லைனாக ஆப்போசிட்டில் வராங்க. நீங்கள் அப்படி யோசனை பண்ணிகிட்டே வரதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஜின் தான் வருவார். உங்களை பார்த்துட்டு என்னடி என்னாச்சு அப்படின்றாரு. நீங்களா ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. சரி ஓகே, நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாது, போய் தூங்க கொஞ்ச நேரம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்றாரு. சரி அப்படின்ட்டு அப்படியே டல்லாக ஃபேஸ் இருக்கும்லடா அந்த மாதிரி வந்து போகிறீங்க. ஜின் தான் அவங்கள பிடிச்சி அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு போ அப்படின்றாரு. அப்படியே லைனாக வந்து எல்லா பாய்ஸும் உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாங்களா, சீக்ஸில், நெத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில், லிப்ஸில் அப்படின்ட்டு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொருத்தர் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு எதையும் யோசிக்காமல் கம்முன்னு தூங்கு சரியா அப்படின்னு ஜிம்மின் தான் லாஸ்ட்டாக சொல்கிறாரு. நீங்களா சரி அப்படின்றீங்க. நீங்கள் போக போகிறீங்க. உங்கள் கையை பிடிச்சி எடுத்து மறுபடியும் நல்லா டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு எதுவும் யோசிக்காத, உன் புருஷன் நாங்கள் 7 பேர் இருக்கோம், புரிஞ்சதில்ல, உனக்கு எந்த கவலையும் வேண்டாம், நிம்மதியாக தூங்கு சரியா அப்படின்றாரு. சரி நான் போட்டேன் மாமா அப்படின்றீங்க. போடி அப்படின்ட்டு அவரும் வந்து அவங்க அப்பா ரூமுக்கு போயிருப்பாங்கடா, அதாவது ஆரம் ரூமுக்கு. அங்கே போயிட்டு பார்க்குறாங்க, அவங்க அப்பா தான். வந்துட்டிங்களாடா, வந்து உட்காருங்க அப்படின்றாரு. எல்லோரும் வந்துட்டு அப்படி லைனாக அந்த ரூமில் வந்து ஒரு சோஃபா மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே வந்து உட்காடுறாங்க. உட்காந்தோடனே ஆரமும் போயிட்டு அவங்க கூடயே வந்து உட்காந்துக்கிறாருடா. அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு நேர் ஆப்போசிட் சைடில் உட்காந்துட்டு பேசிகிட்ருக்காரு. என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்றாரு. அப்பா அது வந்து அப்படின்றாங்க. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், எவனாவது கேட்டிங்களா? இதெல்லாம் வேண்டாம், இந்த பிரச்சனைலாம் வரும்னு தெரிஞ்சுதான் மூடிட்டு இருங்கடான்னு சொன்னேன். எவனும் கேட்கல. 7 பேரும் அந்த ஆட்டம் போட்டிங்கள்ல, அனுபவிங்க அப்படிங்கிறாரு. பாய்ஸ் எல்லாரும் ஒருத்தரோட மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு, அப்பா ப்ளீஸ்ப்பா ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்றாரு. ஆரம் வந்து சொல்கிறாருடா. அப்போ அவங்க அப்பா தான், ஏண்டா ஏதாவது பிரச்சனை நான் மட்டும் வந்து நிற்கிறீங்கல்ல, அன்னைக்கு நான் படித்து சொன்னேன், அவள் பின்னாடி போகாதீங்கன்னு. எவனாவது கேட்டிங்களா? அவள் அன்னைக்கே சொன்னான் மேரேஜ் வேண்டான்னு சொன்னதுலேருந்தே நான் வேண்டாண்டா, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, கம்மனை விட்டுருங்கன்னு நான் அன்னைக்கே படித்து சொன்னேன். எவனுமே கேட்கல. இப்போ வந்து குத்துதே கொடையுது. ஏன்னா நான் என்ன பண்ணுறது? இந்த பிரச்சனை நீங்கள் தான் முடிச்சுக்கணும். மெயினாக ஒயனுக்கு இந்த விஷயம் போகவே கூடாது அப்படிங்கிறாரு. வாய்ஸ் தான், அப்பா அது வந்து ஒயனுக்கு தெரியக்கூடாது அவ்வளோதான் அப்படின்றாரு. சரிப்பா ஓகேப்பா, இதால் ஒயன் ஏதாவது சஃபர் ஆனா அப்படின்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்டா அப்படிங்கிறாரு. இல்லைப்பா தெரியாதுப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்றாங்க. சரி ஓகே, நான் கிளம்புறேன், நான் போயிட்டு அம்மாவை பார்க்குறேன், அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் அவளை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த பக்கம் ஜிம்மினா அப்படியே முணுமுணுக்கிறாரு. ஆமாம், இப்படிப்பா பார்த்தாலும் பொண்டாட்டி இல்லாமல் இருக்க மாட்டார். என்னடா என்ன சொன்னேன் அப்படின்றாரு. ஒன்றும் இல்லைப்பா, இந்த அடுத்து என்ன பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றாரு. இந்த பக்கம் அவங்க அப்பா தான், முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள், பொண்டாட்டி வந்துட்டா அவளெல்லாம் கழட்டி விட்டுட்டு உங்கள் பிஸ்னஸை நீங்களே டேக் ஓவர் பண்ணி எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லாமல் 7 பேர் சேர்ந்து நடத்துகிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே இந்த பிரச்சனை என் காதுக்கு வந்துச்சு, பசங்க கூட பார்க்க மாட்டேன்டா, எனக்கு மருமக தான் முக்கியம், நான் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக்குவேன் அப்படின்றாரு. பாய்ஸ் தான், அப்பா அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்ட்டு பாய்ஸ் வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க, அந்த ரூம்லேயே உட்காந்துக்கிறாங்க. அவங்க அப்பா தான் வெளியில் போகிறாங்க, உங்கள் ரூமுக்கு தான் வராரு, அதாவது நீங்களும் உங்கள் அத்தையும் இருக்கிற ரூமுக்கு தான் வராரு. வந்து பார்க்குறாரு, நீங்கள் உங்கள் அத்தை மடியில் படுத்துட்டு அப்படியே தூங்கியிருப்பீங்க. உங்கள் அத்தை தான் அவங்க முடி அப்படியே கோதி கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, எல்லாம் டென்ஷனாக இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா உள்ளே வந்துட்டு தூங்கிட்டாளா அப்படிங்கிறாரு. தூங்கிட்டாங்க, ஏதோ டென்ஷனாக இருந்தா, பயந்துட்டு இருந்த மாதிரி இருந்தா ஃபேஸ் பார்க்கும்போது, என்னன்னு தெரியல, நானும் கேட்கல, கம்முன்னு விட்டுட்டேன், அவளை அப்படியே தூங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்கடா. அப்போ கரெக்டாக நம்ம அப்பா உள்ளே வந்திருப்பார்லடா, டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் வந்திருப்பார். அந்த இடத்துல ஜின் வந்துன்ட்டு, அப்பா அவளை தூக்கிட்டு போட்டா அப்படின்றாரு. வேணாம், அவள் எங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு. அப்பா ப்ளீஸ்ப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. சரி ஓகே, கேர்ஃபுல், எதுவும் பிரச்சனை வந்துச்சு
அப்புறம் பழைய அப்பாவை பார்ப்பீங்கடா அப்படிங்கிறாரு. "அப்பா இல்லைப்பா நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா" அப்படின்ட்டு ஜின் வந்துட்டு உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாரு. அவரோட ரூமுக்கு தாண்டா தூக்கிட்டு போயிட்டு அப்படியே உங்களை படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் போத்திட்டு அவங்கள பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காரு கொஞ்ச நேரம். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு விதமாக பதட்டமாக இருக்கார். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறீங்க நீங்கள். அப்படியே முணங்கிட்டே எந்திரிப்பாங்களடா அந்த மாதிரி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்க்குறீங்க உங்கள் முன்னாடி சோஃபாவில் வந்து ஜின் உட்காந்துட்டு அப்படியே டென்ஷனாக உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு நல்லா ஸ்வெட்டாக இருக்குது. நீங்கள் எந்திரிச்சிட்டு மாமா என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்றீங்க. இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் எந்திரிச்சு வராருடா. நீங்கள் தான் என்னாச்சு மாமா, ஏன் மாமா இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்றீங்க. அப்போ ஜின் தான் அது வந்து ஒன்றும் இல்லைடா, ஒரு ஒர்க் டென்ஷன் அதான் அப்படின்றாரு. வாங்க தூங்கலாம், தான் லேட் நைட் ஆகிடுச்சுல்ல, தூங்கலாம், தூங்கி எழுந்திரிங்க, அந்த டென்ஷன் இருக்காது அப்படின்றீங்க. அப்போ ஜின் தான் நான் இங்கே படுத்துக்குவா அப்படின்ற. படுத்துக்கங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தான் பெட் இவ்வளோ பெருசு இருக்குல்ல, படுத்துக்கங்க அப்படின்றாங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கடா. இப்போ ஜின் தான் ஒரே ஒரு விஷயம்டி, நான் உன்னை ஹக் பண்ணிக்கவா அப்படின்றாரு. அது இது அது வந்து அத்தை அதெல்லாம் ஓகேடி, நான் ஒன்றும் பண்ணல, உன்னை ஹக் மட்டும் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு. சரி ஓகே வாங்க அப்படின்ட்டு அப்படியே ஜின்னை வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்திருக்கீங்கடா. நீங்கள் வந்து ஜின்னோட செஸ்ட்டில் தான் தலை வச்சு அப்படியே படுத்திருக்கீங்க. ஜின்னுக்கு தான் அவரோட கண்ணுலேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. எதுக்குன்னே தெரில, அப்படியே வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியாத மாதிரி அதை அப்படியே வைப் பண்ணிவிட்டு அப்படியே படுத்திருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் அவரும் தூங்கிடுறாரு. நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, ஜின்னோட கண்ணுலேருந்து தண்ணி வந்த மாதிரி அந்த அச்சு இருக்குது. அதை பார்த்துட்டு என்னதான் பிரச்சனை, சொல்லவே மாட்டேங்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ஃபேஸே பார்க்குறீங்க. அழுதுடா, அந்த தூக்கத்தில் வந்து தேம்புவாங்களடா அந்த மாதிரி வந்து ஜின் பண்ணுறாரு. நீங்கள் தான் அவரோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை மாமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மறுபடியும் போய்ட்டு ஜின்னோட செஸ்ட்லேயே படுத்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுத்துக்கிறீங்க. ஜின் வந்து அவரோட ரூமை லாக் பண்ணியிருக்க மாட்டாருடா. நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறத வந்து 2 பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேக்கப்பும் ஜிமினும் தான் ஒரு ஜின் ரூமுக்கு வந்து வந்திருப்பாங்களா. வந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள்லாம் அப்படி பண்ணுறத பார்த்துட்டு இவ தான் நமக்கு கரெக்டு, அப்பா சொன்னது சரிதான், நாம் தான் புத்தி கெட்டு போனதானமா அப்படி பண்ணிட்டோம், ஐயோ இப்போ அனுபவிக்கிறோம், எப்படியாவது இவ்வளோ கஷ்டப்படுத்தாமல் அவ்வளோ கொன்னே போட்டாலும் சரி அவ்வளோ வந்து வயன் பக்கம் வரக்கூடாது அப்படின்றாங்க. ஜேக்கப் வந்து சொல்கிறாரு. அப்போ ஜிமின் தான் ஆமாம் அப்படின்ட்டு அவரும் வந்து அப்படியே சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்கடா. நீங்கள் வந்துட்டு ஒரு சென்சிட்டிவ், உங்களுக்கு வந்து யாரோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அப்படியே திரும்புறீங்க பாருங்கள், அவங்க 2 பேரும் நிற்கிறத பார்த்துடுறீங்க. அவங்க 2 பேரை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றீங்க. இன்னும் வந்து நீங்கள் ஜின்னோட செஸ்ட்டில் தான் படுத்திருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் நாங்களும் இங்கே வந்து படுத்துக்கிட்டா அப்படின்றாரு. இங்கேயா, ஆனால் இல்லை ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. வாங்க அப்படின்றீங்க. நல்ல பெரிய ரூம் தான்டா, அதனால வந்துட்டு நீங்களும் அவங்களுக்கு வந்து இப்போது லெஃப்ட் சைடில் ஜின்னு, ரைட் சைடில் வந்து ஜிமினுக்கு பக்கத்தில் நம்ம ஜேக்கப் அவர் வந்து உங்கள் மேலே அப்படியே கை போட்டிருக்காரு. ஜிமினும் வந்து அவங்க மேலே கை போட்டிருக்காங்க. 3 பேர் அப்படியே கை போட்டு அப்படியே படுத்திருக்காங்க. நீங்களும் அப்படியே படுத்துட்டு தூங்குங்க அப்படின்றீங்க. ஜிமினும் ஜேக்கப்பும் தூங்கவே இல்லை. ஜேக்கப் அப்படியே தலைக்கு கை கொடுத்து உங்களை பார்த்துட்ருக்காரு. ஜிமினும் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்போ தூங்குறது, டைம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறீங்க. 11 தானடி ஆச்சு, நாங்கள்லாம் தூங்குறதுக்கு 12 ஆகும், எப்படி 3 எழுந்திரிச்சிடும் அப்படின்றாங்க. அவ்வளோதானா, 3 மணி நேரம் தான் தூங்குவாங்களா என்ன அப்படின்றீங்க. எங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல, என்ன தான் ஒர்க் இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நல்லா தூங்கணும் அப்படின்றீங்க. இந்த பக்கம் ஜின்னா ஏய் என்னடி பேசிகிட்ருக்க அப்படின்றாரு. மாமா இங்கே ஜின் மாமாவும் ஜெய்ஹோப் மாமாவும் வந்திருக்காங்க, நான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் தூங்குங்க அப்படின்றீங்க. ஜின் வந்து உங்களை அப்படியே பேக் சைடாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு சரி அப்படின்ட்டு அவரும் வந்து நல்லா தூங்கிடுறாரு. இந்த பக்கம் ஜிம்மினா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே ஜிமின் மேலே கை போட்டு அப்படியே டேப் பண்ணுறீங்க. இந்த பக்கம் ஜேக்கப் நான் அப்படின்றாரு. மாமா என்ன மாமா அப்படின்றீங்க. சரி ஓகே நான் இங்கே தூங்குறேன், நீ தூங்கு, உங்கள் ஹேண்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சி அப்படியே தூங்குறாரு.
இந்த பக்கம் ஆரம் நம்ம சுகாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டென்ஷனாக ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா வந்து பிஸ்னஸ் வந்து அவங்க லாஸில் போயிட்டுருக்கும். எப்படியாவது இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம், ஜேகோப், வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரும் வந்து அந்த ஒர்க்கை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்ருக்காங்க. ஜேகேன்ட்டு ஜேகேலாம் ஹயாங் என்னோடய கம்பெனி ஃபுல்லாகவே ஃப்ளாப் ஆக போகுது அப்படின்றாரு. அப்போ ஆரம்பம் தான் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த இன்வெஸ்டர் நம்பர் கொடுக்குறேன், இப்போ பேச முடியாது, மெயில் பண்ண போயிடும் அப்படின்றாரு. சரி ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க பிஸ்னஸ்லாம் பார்த்துட்ருக்காங்கடா. இப்போ தான் டைம் ஸ்கிப் ஆகுது, ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் ஸ்கிப் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே முழிச்சு பார்க்குறீங்க, அவங்க 3 பேரும் நல்லா தூங்கியிருப்பாங்க. மற்ற 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர்றீங்க. அந்த ரூம் பக்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேரும் அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க 4 பேரையும் பார்த்துட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்றீங்க. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அதான். வேலை முடிஞ்சுதா இல்லையா மாமா அப்படின்றீங்க. முடிஞ்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு மாறம் வந்து பேசிகிட்டு இருக்காருடா. கரெக்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் வருது விக்கும் ஜேகேக்கும் 2 பேருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே அவங்க கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆரம்பை பார்த்து ஆரம் இப்போ ஓகே அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஆரமா ஒர்க் முடிஞ்சது, நாங்கள் போய் தூங்குகிறோம், நீ போய் தூங்கு அப்படின்றாங்க. அப்போ மற்ற 3 பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றாங்க. அவங்க தூங்கிட்டாங்க, இப்போ தான் தூங்க வச்சுட்டு எந்திரிச்சு வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அவங்க 4 பேரும் இங்கே தூங்குறியா அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு பாய்ஸ் வந்து அப்படியே அந்த ரூமில் வந்து நல்ல பெரிய பெட்டாக இருக்கும், 5 பேர் படுக்கிற மாதிரி. உங்களுக்கு சென்டரில் படுக்க வச்சுட்டு மற்ற பாய்ஸ் எல்லாத்தையும் சைடில் படுக்க சொல்கிறீங்க. அவங்க நான் படுப்பேன் நீ படுப்பேன்னு சொல்லிட்டுருக்காங்க. மாமா யாராவது வாங்க தூங்கலாம், ஃபஸ்ட்டு நான் மார்னிங் எந்திரிக்கணும், டைம் ஆகிடும், வாங்க அப்படின்றீங்க. எல்லா பாய்ஸும் வந்து அப்படியே படுத்துக்கிறாங்கடா. நீங்கள் எல்லாருக்கும் போயிட்டு அப்படியே 4 வீட்டில் கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு தூங்குங்க அப்படின்றீங்க. சுகாவா, ஏய் இப்போ என்னடி பண்ண அப்படின்றாரு. கிஸ் பண்ணேன், ஏன் புருஷனுக்கு நான் கிஸ் பண்ணக்கூடாதா, 4 வீட்டில் தானே கிஸ் பண்ணேன் அப்படின்றீங்க. அதான் 4 வீட்டில் எதுக்கு கிஸ் பண்ணேன், லிப்ஸில் தானே பண்ணணும் அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஜேகேவா, ஹயாங் தூங்குங்க, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்றாரு. சரிடா தூங்கு, நான் ஒன்றும் பேசலை, எதாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கிறேன், போய் ஸ்டேவில் இறங்கிட்டு பேசிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு உங்களுக்கு ரைட் சைடு சுகாவும் லெஃப்ட் சைடு ஜேகேக்கு பக்கத்தில் நம்ம ஆரன், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுகா பக்கத்தில் வி, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படியே படுத்திருக்காங்க. நீங்கள் அப்படியே தூங்கிட்டுருக்கீங்க. கொஞ்சம் நேரம் அங்கேயே படுத்தனால தூங்கியிருப்பீங்கடா. தூங்கி அப்படியே காலையில் தான் எந்திரிக்கிறீங்க, விடிஞ்சிருது. உங்கள் அத்தை தான் வந்து டோர் நாட் பண்ணுறாங்க. என்ன பசங்கள்லாம் பண்ணுறாங்களோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு டோர்லாம் நாட் பண்ணுறாங்க. நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. பாய்ஸ் 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு 2 சைட்லேயும் சுகாவும் ஜேகேவும் வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி டைட்டாக பிடிச்சிருக்காங்க. நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, டோர் நாட் பண்ணுற சத்தம் மட்டும்தான் கேட்குது. எந்திரிக்க ட்ரை பண்ணுறீங்க, ஒன்றும் வேலையாகலை, எல்லாம் கையும் காலும் உங்கள் மேலே தான் கிடக்கு, அசைக்க கூட முடியல உங்களால். அத்தை என்னத்தை அப்படின்றீங்க. அவங்களாம் வெளியே இருந்துகிட்டே சத்தம் போட்டிருப்பாங்கடா, டேய் எந்திரிச்சு வந்து கதவை திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருப்பாங்க. நீங்கள் தான் அதுக்கு தான் பதில் சொல்கிறீங்க. அப்போ அவங்களாம் ஒயன் இங்கேயா இருக்க அப்படின்னு. ஆமாம் அத்தை, ஒயன் உங்களுக்குள்ளே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம், என்னால் எந்திரிச்சு வர முடியல, நான் டயர்டாக இருக்குது, அதான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ உங்கள் அத்தை தான் சரி ஓகே என்னமோ பண்ணுங்க, அப்புறம் சாப்பிட வந்துட சொல்லிடா எல்லாரையும், இவ்வளோ நேரம் தூங்க மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிச்சுட்டே போகிறாங்க. இந்த பக்கம் நீங்களா, ஐயோ இவங்க கையை அசைக்க கூட முடியல, நான் எப்படி தான் எந்திரிப்பேன் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. நம்ம ஜேகே வந்து அவங்க சத்தம் கேட்டோன்னே எந்திரிச்சிருப்பாரு. ஏன்டி காலங்கத்தாலே காதலே வந்து கத்துற அப்படின்றாரு. நீங்களா, அது அத்தை வந்திருந்தாங்க, சாப்பாடு ரெடியாம்மா, அதான் கூப்பிட்டாங்க. எங்கள் அம்மா கூப்பிட்டுச்சா, அதுக்கு வேறு வேலை இல்லை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக தூங்குகிறோம், தூங்க விட. ஏன் இவ்வளோ நாள் தூங்கலையா என்ன அப்படின்றாங்க. இல்லையே, இவ்வளோ நாள் ஒரு 7:30 பிடிச்சிட்டு இருந்தது, இப்போ கூட பாரேன் அதுதான் தொல்லை பண்ணுது, எங்களால் தான் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாரு. தூக்கத்தில் வந்து வளர்றாரு. நீங்களா, என்ன 7:30 மாமா அப்படின்றீங்க. இந்த பக்கம் ஆரம் எந்திரிச்சிட்டு என்னடா பண்ணுற அப்படின்றாரு. ஹயா, ஐயோ ஒன்றும் இல்லடி ஒயன், ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. அப்படின்னா ஜேகே வந்து உங்ககிட்ட சொல்கிறாருடா. நீங்களா அப்படியே ஒன்றும் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஆரம் தான்,
கொஞ்ச நேரம் தூங்கு ஏன்னா எங்களுக்கு தூக்கம் வருது தூங்கு அப்படின்ட்டு உங்களை அப்படியே படுக்க வச்சுக்கிறாங்க. நீங்களும் கொஞ்ச நேரம் படுக்கிறீங்கடா. இந்த பக்கம் எந்திரிச்சு வர்றீங்க. அப்படியே ஜேகேலாம் ஹேண்ட்லாம் எடுத்திருப்பாரு. உங்களுக்கு ரொம்ப நேரமாக அப்படியே கை போட்டே படுத்துருக்கனால டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க சுகாவும் ஜேகேவும். நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அப்படியே இறங்கலான்னு வர்றீங்க. அப்போ ஆரம் தான் நைட்டெல்லாம் கூட தானே படுத்திருந்தேன் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. அவர் மேலேயே படுக்க வச்சுக்கிறாரு. நீங்கள் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஆரம் மேலேயே ஓவராகி படுத்திருக்கீங்க. உங்கள் பாடியும் அப்படியே ஆரம் பாடி மேலே தான் இருக்குது. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காரு. இந்த பக்கம் வீக்கு வயிறு எரியுது. இவன் மட்டும் பாரு எப்படி பிடிச்சி படுத்திருக்கான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் ஆரம் தான் சிரிச்சுட்டே படுத்திருக்காரு. நீங்கள் தான் அப்படியே நிமிர்ந்து ஆரம் ஃபேஸ் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து ஆரம்க்கு ஷோல்டருக்கு தாண்டா இருப்பீங்க. அதனால நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்போ நீ தூங்கலையா மாமா அப்படின்றீங்க. ஏய் தூக்கம் வரலடி கொஞ்ச நேரம் படு அப்படின்றாரு. நீங்களா மாமா விடு மாமா அப்படின்றீங்க. இந்த பக்கம் வி எந்திரிச்சு ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு என்ன நீங்கள் மட்டும் படுத்துட்டீங்க அப்படின்றாரு. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உங்களை திருப்பி படுக்க வச்சு அந்த பக்கம் வியும் இந்த பக்கம் ஆரமும் வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு பேக் சைடு வி, ஃப்ரண்ட் சைடு ஆரம் அந்த மாதிரி வந்து பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி நீங்கள் தான் அவங்க 2 பேரையும் அப்படியே மாறி மாறி திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் வி தான் ஏய் திரும்பாதடி கம்முன்னு படுறி அப்படிங்கிறாரு. ஏய் எனக்கு பசிக்குது மாமா விடு மாமா அப்படின்றீங்க. இந்த பக்கம் ஆரம் தான் விட முடியாது அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே கடிச்சு வச்சிடுறீங்க ஆரம் கையை பிடிச்சி. என்னடி கடிக்கிற? ஆமாம் பசிக்குதுன்னு சொல்கிற விட மாட்டேங்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு வர்றீங்க பாருங்கள். இந்த பக்கம் நம்ம ஜேகே தான் உங்களை வந்து அப்படியே டோரை வந்து ஓப்பன் பண்ண விடாமல் அப்படியே லாக் பண்ணி நிற்கிறாரு. நீங்கள் தான் பார்க்குறீங்க. அம்மா கம்முன்னு விட்டுரு இல்லைன்னா அப்புறம் பாரு நான் சத்தம் போட்டுருவேன் அத்தை வந்துடுவாங்க. உங்கள் அத்தை வந்து என்ன பண்ண போகிறா? என்ன பண்ணிடுவா? அவனால் என்ன முடியும் அப்படின்றாரு. நான் மாமாவை கூப்பிட்ருவேன். அது அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா ஒர்க்கில் இருப்பார். இப்போதைக்கெலாம் அவர் வந்து எந்திரிச்சு வரமாட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. நீங்களா அப்படியே ஒட்டுக்கொட்ட முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. முழிக்காதடி இந்த முட்டை கண்ணால் தான் பார்த்து தான் எங்களை கவுத்தி வச்சுருக்க. மறுபடியும் முழிக்கிற நீ அப்படின்றாங்க. நீங்களா விடுங்க நான் போய் சாப்பிடணும். அப்புறம் வந்து டேப்லெட்லாம் போடணும். மருந்து சாப்பிடணும் விடுங்க அப்படின்றீங்க. இப்போ தான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம்ல மருந்து சாப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் 1 by 1 எந்திரிச்சு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. நீங்கள் போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு சாப்பிடவும் போகிறீங்கடா. போய் பார்க்குறீங்க உங்கள் அத்தையும் மாமாவும் அப்படியே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே சாப்பிட்ருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னு, நம்ம ஜிமின், ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் வந்து உட்காந்துட்டு நைட் எங்கடி போனேன் அப்படிங்கிறாரு. நான் அவங்க 4 பேரையும் தூங்க வைக்கிறதுக்கு போனேன். அதான் லேட் ஆகிடுச்சு அப்படின்றீங்க. எங்களை தூங்க வச்சுட்டு எந்திரிச்சு போயிட்டில்ல நீ அப்படின்ற. அது வந்து அவங்களையும் பார்க்கணும்ல அதுதான் அப்படின்றீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சாப்பிட்றாங்கடா. நீங்கள் வந்து இப்போது ஆஃப் சாரி தான் வந்து போட்டிருக்கீங்க. அவங்க எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. 7 பேர் வந்து அந்த டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜின்னு, ஜிமின், ஜேகோப்னு உட்காந்துருக்காங்க. இந்த உங்களுக்கு சைடில் வந்து ஜேகே, ஆரம், வி, சுகான்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் உட்காந்துருக்காங்க. அப்படியே ஒரே டேபிளில் ரவுண்டாக உட்காந்துருக்கேன். உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து நம்ம 3 பாய்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு திடீர்னு காலில் யாரோ ஒரு கால் வந்து ஒரே உரசுற மாதிரி இருக்குது. அப்படியே ஜர்க் ஆகுறீங்க. இந்த பக்கம் உங்கள் மாமாவா என்னடா வைன் என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாமா ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. திரும்பி எல்லோரும் நார்மலாக சாப்பிட்ருக்காங்க. யார் பார்க்குற வேலை இது அப்படின்ட்டு அப்படியே கீழே குமிஞ்சு பார்க்குறீங்க பாருங்கள். வேறு யாரும் இல்லை நம்ம ஜிமின் தான். ஐயோ இவரை என்ன தான் பண்ணுறது இந்த மாமாவை மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைக்கிறீங்க ஜிமினை பார்த்து. ஜிமின் சிரிச்சுட்டு உங்களை நிமிர்ந்து கூட பார்க்கல. அவர் பாட்டுக்கு அவர் சாப்பிட்ருக்காரு. நீங்கள் தான் ஒரு கால் அப்படியே தட்டி விடுறீங்க. இன்னொரு கால் வந்து அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே மிங்கிள் ஆகிற மாதிரி இருக்குது. நீங்களா இது யார் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. யாருமே நிமிர மாட்டேங்கிறாங்களே யாருன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் துணிஞ்சு பார்க்குறீங்க பாருங்கள் நம்ம ஜேகே. ஐயோ முடியலை என்னால் ஏன்டா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ தான் வந்து ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. மாமா சாப்பிடணும் மாமா அப்படின்ட்டு அப்படியே செய்கையிலே சொல்கிறீங்க. சாப்பிடு நான் சாப்பிட வேணும்னு சொல்லையே அப்படின்ட்டு அவரும் செய்கையிலே சொல்கிறாரு. நீங்களா மாமா காலிடு மாமா அப்படின்றீங்க.
எடுக்கணுமா? எனக்கு வேணுமே அப்படின்ற. ஆ அது 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 வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போ வேணாமாம்மா ப்ளீஸ் அப்படின்றீங்க. இது எல்லாமே உங்க அத்தைக்கு நல்லா தெரியுது. நீங்க செய்கை பண்ணி பேசிட்டு இருக்கிறது எல்லாமே தெரியுது. அவங்க கண்டுக்காத மாரி அப்படியே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. இவங்க கிட்ட நாம என்ன பேசினாலும் கண்டுக்க மாட்டானுங்க. அவங்க அப்பா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ திரும்பி பார்க்குறாங்க. அவரு பாட்டுக்கு சாப்பிட்டுருக்காரு. எதுவுமே கண்டுக்கல. ஆனா அவருக்கு தெரியும். நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். பட் தெரியாத மாரி அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவங்க அம்மாவுக்கு தான் 2 பேரையும் பார்த்துட்டு, நல்ல அப்பா, நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்கடா. நீங்கப்பா அப்படியே கெஞ்சி கூத்தாடி எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா எந்திரிச்சு வர்றீங்க. வந்தா அவங்க அத்தை தான், "வயன்மா எல்லாம் செலக்ட் பண்ணிட்டேல்ல, அங்கே போனால் எல்லாம் ரெடியாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கே வந்துடும். நாளான்னைக்கு வந்து எங்கள் சர்ச்சில் மேரேஜ் வச்சுக்கலாம். இப்போது இந்த தாலியெல்லாம் ஒன்றா சேர்த்து அப்படியே ஒரே தாலியில் அந்த 7 தாலி வர்ற மாதிரி கோர்த்து போட்டுக்கலாமா?" அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்றீங்க. அதே மாதிரி வந்து அந்த ஃப்ளைட்லேயே உங்களை வச்சு அந்த மாதிரி கோர்த்தெல்லாம் போட்டு விடுறாங்கடா. அவங்களுக்கு எல்லாம் கோல்டன் நெக்லஸில் வந்து அந்த மாதிரி செயின் மாதிரி போட்டு விடுறாங்க. நீங்கள் ஹாப்பியாக அதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. நம்ம பாய்ஸ் அவங்க ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே போயிட்டு சியோலில் வந்து லேண்ட் ஆகுறீங்கடா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆனோன்னே நிறைய ப்ரெஸ்ஸு, மீடியாஸ்னு நிறைய பேர் நிற்கிறாங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்தோன்னே பயமாயிடுது. என்னது இது இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் பாய்ஸா, ஒயன் அது ஒன்றும் இல்லைடா, நாங்கள் இங்கே கொஞ்சம் செலிப்ரிட்டி, மாஃபியாஸ், அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் மேன்ஸ் நிறையா பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அதனால தான் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். அதான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. எதுவும் பார்த்து பயந்துராத அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க. நீங்களா சரி ஓகே. ஆனால் எனக்கு இங்கேருந்து எப்படி போகிறது, எதில் போகணும் அப்படின்றீங்க. அந்த பக்கம் நம்ம கார் நிற்கிது, நாங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாய்ஸ் எல்லாமே ரவுண்ட் அப் பண்ண மாதிரி பாய்ஸோட அப்பா, அம்மா, நீங்கள், நம்ம பாய்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களை. அது ரொம்ப செக்யூர்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்கள் அத்தை மாமா தான் உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்காங்க. எல்லோரும் வந்துட்டு அப்படியே கேட்குறாங்க, எப்படி 7 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? இவங்க யார்? ஃபோர்ஸ்டு மேரேஜா, இல்லை அரேஞ்ச் மேரேஜா, லவ் மேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறாங்க. பாய்ஸ் எல்லோரும் நோ மோர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்காங்கடா. அப்படியே போயிட்டு அவங்கள கார்லேயும் ஏற்றுறாங்க. நீங்களா காரில் ஏறிட்டு, அப்பா முடியலை, என்ன இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இவ்வளோ ஃபேமஸாக நீங்கள் இங்கே அப்படின்றீங்க. ஆமாம், கொஞ்சம் ஃபேமஸ் தான், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வி சொல்கிறாரு. நீங்களா, இதுவாக கொஞ்சம் ஃபேமஸ்ஸு, விட்டால் ஆளையே கொண்டுருவாங்க போல இருக்குது, அவ்வளோ க்ரௌட் நிற்கிதுங்க, என்னமாம்மா அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான் சிரிச்சுட்டு, சரி இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்து அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. அவங்க ஹிப்பில் வந்து கை கொடுத்த மாதிரி பிடிச்சிருக்காரா. நீங்கள் வந்து இப்போ ஆஃப் சாரி தான் போட்டிருக்கீங்க. அதுவும் அவங்க தான், இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் இப்படி தான் ஃபோட்டோ எடுக்க வருவாங்க. நீ இப்படியா வருவ? ஒரு சுடி கூட போட மாட்டியா? நேற்று போட்டிருந்தல்லடி அது நைட்டு, அந்த போட்டிருக்கலாம்ல அப்படின்றாங்க. நீங்களா, அது அம்மா எனக்கு ஒன்றே ஒன்று தான் வாங்கி கொடுத்தாங்க, அதனால தான் நைட்டு போட்டுட்டேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு போட்டிருக்கு, எனக்கு ஆஃப் சாரி தான் இருந்தது, அதனால தான் அதை எடுத்து கட்டிட்டேன் அப்படின்றீங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்றாங்க. நிஜமாவா? நீங்கள் எனக்கு வாங்கி தருவீங்களா அப்படின்னு. ஆமாம், நாங்கள் உனக்கு வாங்கி தரோம், ஓகேவா அப்படின்றாங்க. சரி அப்படின்ட்டு நீங்களும் உட்காந்துருக்கீங்கடா. உங்கள் அத்தை மாமா எல்லோரும் வந்து காரில் ஏறியிருப்பாங்க. அப்படியே அந்த கார் மூவ் ஆகுது. நீங்கள் அந்த சிட்டியெல்லாம் அப்படி வெறிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங், ஏன்னா நீங்கள் வந்து கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு. பில்டிங்லாம் இருக்கும் தெரியும், பட் பெரிய பில்டிங், அந்த மெட்ரோலாம் நீங்கள் பார்த்ததே இல்லை. அப்படியே வியர்டாக பார்த்துட்டு வர்றீங்க. பாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, என்ன இவ சின்ன குழந்த மாதிரி பார்த்துட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு சைடு பார்ப்பாங்கள்ல, மாற்றி மாற்றி பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜேகே மடியிலே போய் உட்காந்துக்கிறீங்க. ஒரு டைம் திரும்பி பார்க்கும்போது ஆர்வ கோளாறுல இந்த பக்கம் வீக்கா, வாயினா என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்றாரு. நீங்கள் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க ஜேகே மடியில் இருக்கிறத. அது அது வந்து தெரில, ஆர்வ கோளாறுல வந்துட்டேன் அப்படின்றீங்க. தலையை செஞ்சுட்டே சொல்கிறீங்களா. அப்போ ஜிமின் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்றாரு. நீங்கள் தான் ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்கடா. இந்த பக்கம் ஜேகே தான் சிரிச்சுட்டு ஸ்மித் பண்ணிவிட்டு அப்படியே வியை பார்த்து ஒரு பிளிங்க் பண்ணுறாரு. வியா, நானும் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு அவரு வந்து அப்படியே கோவமாக உட்காந்துருக்காரு. ஒரு பொசிட்டிவ் தான், அவர் மடியில் வந்து நீங்கள் உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பொசிட்டிவ் ஆகுது. வி வந்துட்டு அப்படியே கோவமாக உட்காந்துருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு வி வந்து லெஃப்ட் சைடு உட்காந்துருப்பாருடா. டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டு லெஃப்ட் சைடு வி மடியில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் வியா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து அந்த ஒரு மாதிரி கிண்டலாக
கிண்டலாக பண்ணுவாங்கடா அந்த மாதிரி பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜேகேவா படா அப்படின்ட்டு அவரும் வந்து அவரோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாருடா. அவர் வந்து ஃபோன் கால் வந்திருக்கும், அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த பக்கம் ஆரம் தான் இவளுக்கு எப்படி சமாளிக்கணும் நம்மளன்னு நல்லா தெரிஞ்சிருக்குடா அப்படின்ட்டு நம்ம ஜின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் தான் இவங்க மடியிலே உட்காந்துட்டு இருந்தா அவங்கள கோச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே ஆரம் மடியில் தான் உட்காடுறீங்க. இந்த பக்கம் ஆரமா அவ்வளோதான், நீங்கள் வந்து உட்காந்தானே ஜின்கிட்ட பேசிகிட்டு இருந்தது கூட மறந்துருப்பார். ஜின் தான் ஆரம் ஆரம் என்னாச்சு அப்படின்றாங்க. இந்த பக்கம் ஆரம் பேசவே இல்லை. என்ன டக்குன்னு வந்து உட்காந்துட்டா, அவங்க மடியில் தான் உட்காருவான்னு நினச்சேன், என் மடியிலே வந்து உட்காந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான் திரும்பி பார்த்துட்டு என்னம்மாம்மா அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லடி, ஒன்றுமே இல்லை. ஏண்டி நீ கிராமத்தில் தான் வளர்ந்தியா? கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? எனக்கு என்ன மாமா வெக்கம்? எனக்கு 7 பேர் இருந்தானே கல்யாணம் பண்ணீங்க, 7 பேர் இருந்தானே புருஷன், நான் யார் மடியில் உட்காந்தேன் என்ன இப்போது அப்படின்றீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு குழந்தைத்தனமாக சைல்டிஷ்தனமாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? சீரியஸாக வந்து ரொமான்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. சைல்டிஷ்ஷாக நீங்கள் வந்து பாய்ஸ் கூட சேர்ந்து விளையாட்டுத்தனமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் பண்ணிகிட்ருக்கீங்க. மடியில் போய் போய் உட்காந்துக்கிறது. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, அச்சோ எனக்கு பசிக்குது அப்படின்றீங்க. பாய்ஸ் எல்லோரும் இப்போ தான் நான் ஃப்ளைட்டில் சாப்பிட்டேன், அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி சாப்பிட்டேன், எனக்கு இப்போ பசிக்குது அப்படின்றீங்க. இந்த பக்கம் ஜிமினா என்ன வேணும் அப்படின்றாரு. எனக்கு சிக்கன் வேணும். சிக்கனா? ஓகே டன், வாங்கிடலாம் அப்படின்ட்டு அப்படியே கார் நிறுத்துகிறாங்க. அது ஒரு மால் மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இங்கே எப்படி சாப்பாடு கிடைக்கும், இவ்வளோ பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது. பாய்ஸா நீங்கள் உங்களை பார்த்துட்டு அதெல்லாம் கிடைக்கும் வா, எங்கே போனாலும் கிடைக்கும், போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அது அவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது, நிறைய கடைங்க இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இது ஒரு வீடுன்னு தான் நினச்சேன், என்ன இதுக்குள்ளே இவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு வர்றீங்க. பாய்ஸ் எல்லாம் சிரிச்சு அது ஒன்றும் இல்லை, இது வந்து மால், இங்கே எல்லா பொருளும் கிடைக்கும், எல்லா கடைங்களும் இருக்கும், உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்க அப்படின்றாங்க. எனக்கு சாப்பாடு தான் வேணும். சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்றீங்க. அதுவா அந்த மாடியில் இருக்கும், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு என்னென்ன ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அப்படியே டேபிளில் வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இவ்வளவு எனக்கா, எனக்கு மட்டும்தானா அப்படின்றீங்க. உனக்கு மட்டும்தான், சாப்பிடு அப்படின்றாங்க. நீங்கள் எல்லா ஃபுட்டையும் எடுத்து சாப்பிட்ருக்கீங்க. பாய்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து அங்கே ஒரு கன் ஷூட் சத்தம் கேட்குதுடா. பாய்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகிட்டு அவங்கவுங்க கன் எடுக்கிறாங்க. உங்களுக்கு அந்த கன்னை பார்த்தோன்னா பயமாயிடுது. நீங்கள் என்னது இது அப்படின்றீங்க. அது ஒன்றும் இல்லை, எங்கள் சேஃப் அண்ட் செக்யூருக்கு தான் வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிடு மலர்னு சாப்பிடு, நாங்கள் வந்து வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எந்திரிச்சு போகிறாங்க. அங்கே வந்து 2 பேர் தான் இருக்காங்க. உங்ககிட்ட வந்து இப்போ ஜிமினும் ஜிகேவும் மட்டும்தான் இருக்காங்க. மற்ற எல்லா பாய்ஸும் பார்த்திங்கன்னா உங்களை அப்படியே ஒரு 10 அடி தூரத்துக்கு தள்ளி போய் நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்றீங்க. நாங்கள் சாப்பிட்றோம், நீ சாப்பிடு, நீ சாப்பிட்டு முடி, நம்ம போகலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்த்துட்டே சாப்பிட்ருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தனியாக சாப்பிட்றதுக்கு. நீங்கள் அப்படியே ஜிமின்க்கும் ஜேகேக்கும் அப்படியே ஊட்டி விடுறீங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு சரி ஓகே, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிட்டு முடி அப்படின்றாங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். அப்புறம் அபிநயா, ஐ பாப்பிள் யூ, நீங்கள் எல்லா வீடியோவிலும் வந்து சொல்கிறீங்க, அதனால் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன்னா. லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய்.